வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனுஷன் சந்தியா vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ இன்ட்ரோ எடுத்துகிட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து சூரியவம்சம் படம் போட்டிருந்தாங்க சன் டிவியில். அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. சமைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 12 o'clock போல் தான் சமைக்கிறதுக்கே உள்ளே போனேன். அவங்களும் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க மார்னிங்கே கிளம்பி. ஸோ நான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி மசாலாவுக்கு வந்து எல்லாம் வறுத்து ரெடியாக வச்சுருந்தேன். புதினா எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். 2 நாளாகவே ஏன் தெரில பிரியாணி சாப்பிட்ணும் போலே இருந்தது. ஸோ வந்து எல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் டிவி பார்த்துட்டு. ஸோ கறி எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். 2-3 times மேலே நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சில்லிக்கு தனியாக அண்டு பிரியாணிக்கு தனியாக பெரிய பெரிய பீஸா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் சில்லிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட்டடாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த நம்ம சிக்கனை வாஷ் பண்ணும்போது அந்த ரெட் கலர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா 2-3 times அந்த ரெட் கலர் ப்ளட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இதாகிற மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாருமே வந்து கறி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அது இல்லாமல் வந்து வெஜிடேரியன் சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம்னு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ நானும் அதே மாதிரி தான் வந்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா, கறியை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு தட்டு போட்டு கமுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே இதாகிடும். பீஸ் எல்லாமே பிரியாணிக்காக வாங்கிட்டு வந்தனால நான் வந்து சில்லிக்கு வந்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ 2 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2ம் சேர்த்து எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சில்லி பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கெபாப் மசாலா போட்டேன் கலருக்காக. அதுக்கப்புறம் இது கர்டு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, சிக்கனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பிரியாணி மசாலாக்காக நான் வந்து வதக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு, பிரிஞ்சல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அது சூடு ஏறினதுக்கப்புறமா ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டேன். ஸோ இது என்னென்னா, நான் எப்படி வதக்கி விடுவேன்னா, ஃபுல்லாக வைக்க மாட்டேன். வெங்காயமே வதங்குற வரைக்குமே வந்து ஃபுல்லாக சிம்மிலே வச்சு நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் தக்காளி போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் திரிஞ்சு வரணும்ல, ஸோ அதுக்காக வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். மூடினதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அதை ஓப்பனே பண்ணுவேன். அப்பப்போ நடுவில் மட்டும் கிளறி விட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் புதினா கொஞ்சமாக தூவி விட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு ஒரு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும். அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும். ஸோ அந்த வெந்து வரும்போது இந்த தண்ணி மாதிரி இருந்தது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்தளவுக்கு வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்து சிம்மிலே வச்சுருந்து வேக வைக்கணும் சிக்கனை. நான் அப்படி தான் பண்ணேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு சிக்கன் நல்லா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம உப்பு பார்க்கணும். உப்பு வந்து எப்போவும் அரிசிக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கு வந்து அந்த மாதிரி போட்டோன்னா உப்பு கரிக்கும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் விசில் விட்டுனா பிரியாணி ரெடி ஆகிடும்.
காலையிலே சமைச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. கிச்சனுக்குள்ளே போனாலே அப்படியே வேர்த்து ஊற்றி அங்கேயே வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபால்ஸில் இருக்கிற மாதிரி தான் வெளியவே வரும் இல்லை. அந்தளவுக்கு வெயில் வேற ரொம்ப அடிக்குது. பிரியாணி செஞ்சாச்சு. தனுஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து இன்னொரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்னுங்கிறனால லீவுன்னு தான் நானும் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு லீவ் போட்டாங்க. சாரி, ஆஃபீஸ் போயிட்டாங்க. தட்டிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போய் என்ன பண்ணலாம்னா, பிரியாணி செஞ்சோம்ல அது வந்து விசில் அடங்கி இருக்கும் நேரம். போய் இதை பார்க்கலாம். வேலை இருப்பார். அவங்க வெயிலில் இருந்து வேக்காடாக இருக்குன்னா அவங்களுக்கு சிக்கன் கேட்குது. போதும், இந்த சிக்கன் சூடு, இதுவே பயங்கர சூடு. சிக்கனே சாப்பிடக்கூடாது. லெக்கை போடு, எனக்கு தான் அந்த லெக்கு. எத்தனை லெக்கு? உனக்கு ஒரு லெக்கு, உனக்கு ஒரு லெக்கு, எனக்கு ஒரு லெக்கு. இருக்குதுங்க.
இன்னைக்கு யாரெல்லாம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சிஎஸ்கே வின் பண்ணிடுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. அது இல்லாம மனு வந்து எப்பவுமே சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணிடும் நம்பலாம், பார்ப்போம். வெளுத்து கட்டிக்கலாம். என்னையவா? அவங்க வின் பண்ணலன்னா என்ன எப்படி நீ வெளுத்து கட்டலாம்? வாய் ஏன் வைக்கிற அப்புறம் வாய் வைக்காம போன மேட்ச் அவங்க வின் பண்ணல இல்ல. சிஎஸ்கே known for comebacks. காஃபி போடும்போது நாட்டு சக்கரை போட்டு குடிச்சு பாருங்க, எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். க்ரீமியா பயங்கரமா இருக்கும் காஃபி. எனக்கு காஃபினா பிடிக்கும், உயிரே அதான். வெள்ளை சக்கரை விட நாட்டு சக்கரை போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட் காட்டிப்பார் next 3 wickets 52 runs. Yo. This is the first ball. Coffee with IPL.
எவ்வளோ நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்துருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, தலையை காட்டுங்க. ஹாய், இங்க பாருங்க, இங்க வந்து ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆண்டுகளும் விளையாடிட்டு இருக்கு கிரிக்கெட். இருங்க காட்டுறேன். இங்க பாருங்க, அடிக்கிறது யார் தெரியுமா? இங்க பாருங்க, பேட்ஸ்மேன் வந்துட்டாரு, அடிச்சிட்டாரு, உடச்சிட்டாரு. டிவியை உடைக்காம இருந்தா சரி, எல்லாம் சேர்ந்து. சிக்ஸர். இப்பதான் பவுலர் போடுறாரு. பொறுமை பொறுமையா அடிச்சாங்க. கேட்ச் அவுட். அவுட். இங்கேயோ அவுட். இங்கே விக்கெட். ஸ்வீட் கொடுக்க போறோம். ஒரே வாயில அமைக்கிட்டாங்களாம் பாரு. ரொம்ப பாசம் உனக்கு. கீழே வந்து ஒன் டைம் பிட்ச் பண்ணி பிடிச்சா அவுட் கிடையாது, டைரக்டா பிடிச்சாதான் அவுட். அவுட் விட்டுட்டா. எங்கடா போட்ட? சோஃபா மேல போட்டுட்டான். சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாருமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ நானும் போய் இந்த குட்டீஸோட விளையாட போகிறேன். தனுஷ் குளிக்க போயிட்டாங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sandhya and Dhanush. Bye.